கண்ணுக்கு தெரிகிற எதிரிகளோட சண்டை போடும்போது நமக்கு யார் எதிரின்னு தெரியுது. அதனால எங்கேருந்து தாக்குதல் வரும்னு சொல்லி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஆனால் எங்கேருந்து எதிரி தாக்குறானே தெரியாமல் ஒரு எதிரி நம்மை தாக்கும்போது எப்படி நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும்? கஷ்டம் தானே. நமக்கு அதற்குரிய வழிமுறைகள் தெரியல. நாம் எப்படி நம்மை ப்ரொடெக்ட் பண்ணி கொள்றது? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கேடகமாயிருப்பேன். இந்த கேடகம்ன்றத இங்கிலீஷில் ஷீல்டு அப்படின்னு சொல்கிறோம். போர்க்காலத்தில் இப்படி கையில் ஷீல்டை பிடிச்சிக்குவாங்க. இது எதுக்குன்னா எதிரே வருகிற தாக்குதல்களிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள. இங்கே நான் எந்த ஷீல்டையும் பிடிக்க வேண்டியதில்லை. God himself will be a shield for me, for us. எனக்கும் நமக்கும் அவரே கேடகமாய் இருக்கிறார். நம்ம இதை வாசிக்கலாம். சங்கீதம் 28:7 இதை வாசிக்கலாம். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நான் அவரை நம்பினதுனால அவர் எனக்கு ஷீல்டா இருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணாரு. நான் அவரிடம் சகாயம் பெற்றேன். அவர்கிட்ட இருந்து நான் உதவி பெற்றேன் அப்படின்னு இங்க தாவீது சொல்றாரு. தாவீது நிறைய ஆபத்தான பாதைகளை தாண்டி தாண்டி வந்தாரு. ஒவ்வொரு முறையும் உயிருக்கு பயந்து ஓடி தப்பித்து ஓடியவர் அவர். அவரு அந்த தப்பித்த அந்த உணர்வுல பாடுறாரு, ஆண்டவரே எனக்கு கேடயமா இருந்து என்னை காப்பாற்றினார்னு. நம்ம வாழ்க்கையில கூட பல நேரம் எங்க இருந்து எதிர்ப்பு வரும், எப்படி வரும், தாக்குதல்கள் யார்கிட்ட இருந்து வரும்னே தெரியல. ஆனா எல்லா தாக்குதல்கள்ல இருந்தும் ஆண்டவர் காக்க முடியும். அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார், நமக்கு சகாயம் பண்ணுகிறார். அவரை நம்புவோம், அவரை நமக்கு கேடகமாக பிடித்து கொள்ளுவோம். கர்த்தர் அவருக்கு பயப்படுகிற எல்லாருக்கும் அவர்களை தப்புவிக்கிற கேடகமாக இருப்பேன் என்பதை வாக்கு பண்ணுகிறார். God bless you.